வணக்கம் நண்பர்களே! ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோல சந்திக்கிறோம். ஸோ தாவேக்காக்கு திடீர்னு நீங்க ஏன் ஆதரவு குடுக்குறீங்க? அப்டின்ட்டு பல பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான பதில் நான் இன்னொரு வீடியோ தெளிவா சொல்றேன். ஸோ இந்த வீடியோல நாம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்ப்போம். என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே எப்ப இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு விஜய் அனவுன்ஸ் பண்ணாரோ, எப்ப இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ, அப்ப இருந்தே திமுக இந்த தாவேக்காவுக்கு தொடர்ந்து தொல்லைகள் குடுத்துட்டு தான் இருக்காங்க அப்டின்றதுல எல்லாருக்குமே மாற்று கருத்து இருக்காது அப்டின்றத நான் நம்புறேன். ஸோ அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இப்ப சமீபத்தில நடந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இப்ப சென்னை வியாசர்பாடியில இந்த தீ விபத்து நடந்தது. எல்லாருக்குமே செய்தியில பார்த்திருக்கீங்க. ஸோ அதுக்கு அந்த போர்வ, ட்ரெஸ்ஸு, ஃபுட்லாம் கூட்டு போன டிவிகே பெண் நிர்வாகிகள போலீஸ்காரங்க அட்டாக் பண்ணாங்க அப்டின்ற செய்தியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு சீமான் அவர்கள் கூட கண்டன அறிக்கை விட்டிருந்தாரு. இப்ப கேள்வி என்ன அப்டின்னா, பொதுவாவே போலீஸ்காரங்க அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்டின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். பொதுவா பல போலீஸ்காரங்க கிட்ட நானும் பழகியிருக்கேன். எல்லாருமே நம்மள மாரி அவங்க சராசரி மனுஷங்க தான். இப்ப நமக்கு இருக்கிற மாரி தான் அவங்களுக்குமே ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, "ஐய்யயோ! பாவமே!" ஒருத்தவங்க அடிச்சா கூட, "ஐயோ! இவன் வலி தாங்குவானா?" அப்படின்ற எண்ணங்க அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு உணவு குடுக்கும்போதோ, இல்லாட்டி இந்த போர்வ இந்த மாதிரியான பொருட்கள் குடுக்கும்போது, அவர்களை தடுத்து அடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இருந்தாலும் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, யாருடைய தூண்டுதலின் பேரில் நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல தேவையில்ல. நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ காவல்துறைய ஏவல் துறையா திமுக அரசு பயன்படுத்துது அப்படின்ட்டு பல அரசியல்வாதிகள் குற்றச்சாட்ட தொடர்ந்து வச்சுட்டு தான் வராங்க. ஸோ அதுல இதை நீ கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கங்க. இப்ப தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? அதே மாரி திமுக 2026 எலக்ஷன் இதே மனப்போக்கோடு தான் சந்திக்குமா? அல்லது அவங்க புதுசா ஏதாச்சும் யுக்திய யூஸ் பண்ணுவாங்களா? அவங்களுடைய பிரெடிக்ஷன் என்ன? அப்படின்றதையுமே தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2026 தேர்தல பொறுத்தவரைக்கும், இங்க 4 முனை போட்டி நடக்கும் அப்படின்றது பல அறிஞர்கள் அதாவது அரசியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அரசியல் வல்லுனர்களுடைய கருத்து இந்த 4 முனை போட்டி நடந்தாலுமே, இதுல சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குன்றதுல எனக்கு மாற்று கருத்தே இருக்காது. ஏன் அப்படின்னா, விசிக அதாவது தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே திமுக கூட்டணியில ரொம்ப உறுதியா தான் இருக்காரு. ஆனா, இது இன்னும் 10 மாதங்கள் தொடருமா அப்படின்றது கேள்விக்குறி. 2வது பாமக ஒரு பக்கம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சு சண்டை போட்டு 2ஆ பிரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவங்க தந்தையே ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாரு. இப்படிதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. சரி அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சரி இதுக்கப்புறம் இவங்க பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க. இவங்க இனிமேல் தனியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓட்டு போடலான்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கும்போதே, கூட்டணின்னு சொல்லிட்டு அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க 10 மாசத்துக்கு முன்னாடியே. தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. ஸோ இப்பயே கூட்டணி அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மிகப்பெரிய பின்னடைவ அதிமுகவுக்கு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுது. பிஜேபியோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தெரியும். ஆனா இங்க கணக்கிலே எடுத்துக்க தேவையில்ல நம்ம. சரி இப்ப திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி. இந்த 2 கட்சியுமே பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் எப்பயுமே நாங்க கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அதே மாரி தான் இந்த தடவையுமே அவங்க கூட்டணி அமைக்க போறது இல்ல அப்படின்றது தெளிவா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுடைய நிலைப்பாடுமே ஏற்கனவே எடுத்துக்கிட்ட நிலைப்பாடோட ஒத்து தான் போகுது. திமுக. திமுக இந்த தடவ பல சவால்கள சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. அதுல குறிப்பா தாவேக்கா அவங்க எதிர்கொண்டே ஆகணும். அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் பல ஓட்டுக்கள் இப்பயே அவர் பக்கம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஆக்சுவலி சினிமால இருக்கும்போதே பல பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவர்களுடைய ரசிகர்கள். இப்ப அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த புதுசா மாற்றம் வேண்டும். இந்த அரசியல் இவங்கள திமுக, அதிமுக இவங்கள திருப்பி திருப்பி என்ன பிரயோஜனம்? யாராச்சும் புதுசா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நாம் தமிழுக்கு இத்தன ஓட்டு போட்டுருக்கலாம். அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா, டிவிகேக்கு ஒரு தடவ ட்ரை பண்ணுவோம். விஜய் வந்தா என்ன பண்ணுவாரு? அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. பல இளைஞர்கள் அதாவது 18 வயது நிரம்பிய ஓட்டு வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்ற அந்த இளைஞர்களுடைய மனசுலாம் எப்படி இருக்குன்னா, சரி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவோம். அவரு தான் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த ஒரு தலைவரு. அவர் நெறைய மாற்றங்கள கொண்டு வருவாரு. பெண்களுக்கான பாதுகாப்ப அவர் உறுதிப்படுத்துவாரு. அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர்களும் வாக்களிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே யாருக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தான். ஏன் திமுகவுக்கு இது பேக் ஃபயர் ஆகுது? திமுக தொடர்ந்து சமூக நீதி, பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள பேசினாலும், எதையுமே அவர்கள் உறுதியாக அவர்களுடைய ஆட்சியில நிலைநாட்டுனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சில இடங்கள்ல ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் அப்படின்ட்டு 19 சொல்லக்கூடாது.
கட்சியில சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. இத அவங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாம தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் ஊழல், லஞ்சம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஈடு, ரெய்டு அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்கிட்டு மக்களுக்கு இந்த இலவச பேருந்து விடும்போது அதுல ஏகப்பட்ட குறைகள். அதே மாரி அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு குடுக்கும்போது, அதுல சில நிறைய குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பக்கமே அவங்க வந்துட்டு ஃபுல்ஃபில்லாவே எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணி முடிக்கல. அங்கங்க சில பிசுறுகள வச்சுட்டு தான் இருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்துட்டு திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயர் அமையும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி விஜய் அவர்களுடைய இந்த வருகை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. 2வது அவர்கள் செய்த திட்டங்கள்லயே முழுசா எதுவுமே இன்னும் முழுசா எதுவுமே பண்ணி முடிக்கல. எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன ஏற்படுத்தி குடுக்க முடியல அவங்களால. எல்லா பக்கமும் ஒரு குறைகளோட தான் வச்சிருக்காங்க. இது 2வது. 3வது இந்த 10 மாதமும் இந்த கூட்டணியை அவர்கள் வந்து உறுதியாக வைக்க வேண்டும். ஏன்னா விஜய் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. விட்டு, "சார் நீங்க இத்தன தொகுதி நீங்க எடுத்துக்கங்க. உங்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது. நீங்க இத்தன தொகுதி எடுத்துக்கங்க. நம்ம சேர்ந்து களத்துல நிப்போம்." அப்படின்னா, தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் அது இருக்கும். ஸோ அந்த கூட்டணியுமே வந்து திமுக வந்து தக்க வைக்கிறதுக்கு மிகுந்த முயற்சி எடுத்தே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பிஜேபி, ஏடிஎம்கே சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் ஒரு 2 பெரிய சக்திகள் இருக்குல்ல, அவங்களையுமே ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் மக்களுடைய பிரச்சனைகள வந்து இன்னும் ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணல. அதனால மக்களுடைய எதிர்ப்ப சம்பாரிச்சிருக்காங்க. 2வது மத்த எதிர்க்கட்சிகள வந்து ஓரளவாச்சும் மேனேஜ் பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணல. எல்லா எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள வச்சுக்கிட்டே வராங்க. அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது பயங்கரமா போட்டு பொலபொலன்னு புகழ்ந்தாரு. இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் அவர்கள், சேம் டைம் சீமான் அவர்கள் இவங்கலாம் வந்து தொடர்ந்து அடி குடுத்துட்டே தான் இருக்காங்க. இது எல்லாமே வந்து 2026ல திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிய வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. சரி, இப்ப இது எதுனா சாதகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அதாவது திமுகவுக்கு எந்த அளவுக்கு இந்த ஓட்டு பிரச்சனை வருதோ, அதே அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கும். இத்தன நாள் அவங்களுடைய கிராஃப் மேல போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த எலக்ஷன்ல அது கீழ போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் இந்த எலக்ஷன்ல வந்துட்டு அதிகப்படியான வாக்குகளை எடுத்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இத வந்து இந்த 10 மாசத்துல ஆளும் கட்சி எப்படி அத ரெக்டிஃபை பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் 2026 எலக்ஷன் அந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்றத நம்மளால சொல்ல முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெறைய விஷயங்கள நம்ம பேச வேண்டியது இருக்கு. டிவிகே கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களா இருக்கட்டும், மத்த அரசியல் விஷயங்கள எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடலாம்னு இருக்கேன். உங்களுடைய ஆதரவ பேஸ் பண்ணி தான் என்னுடைய அந்த முயற்சியும் இருக்கும். என்னுடைய உழைப்பு இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.